Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு சிம்பிளா ஆம்பூர் பிரியாணி அதுவும் ஒரே பிரஷர் குக்கர்ல ஒன் பாட் குக்கிங் மாதிரி தான் எப்படி பண்ணலாம் ஈஸியா அப்படிங்கறத காட்ட போறேன். நான் சீரக சம்பால பண்றேன். சோ நான் வந்து இன்னைக்கு 3/4 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, சீரக சம்பா ரைஸ் வந்து அரைப்படி எடுத்துர்க்கேன். And இது வந்து என்னன்னா இதுதான் மெயினான இம்பார்ட்டன்ட்டான இன்கிரிடியன்ட். இது வந்து ஒரு 6 வரமிளகா. இது ஒரு ½ an hour தண்ணியில ஊற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் தண்ணியில போட்டு வச்சுட்டேன். இது வந்து இஞ்சி பூண்டு நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பட் இது இப்படி அரைக்கக்கூடாது. நல்லா இஞ்சி பூண்டு திருன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் ஓட்டணும். தென் மசாலா இதில் வந்து ஸ்பைசஸ் நிறைய இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 பட்டை, 2 பே லீஃபு, ஒரு 6 ஏலக்காய், லவங்கம் ஒரு 7-8 எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம பிரியாணி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெஷர் குக்கரை வச்சுருவோம். ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு தேவையான ஆயில், இதுக்கு வந்து கீ போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ. ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி நல்லா மஷி ஆகிற வரைக்கும் நம்ம இது வணங்கட்டும். நம்ம அது வரைக்கும் லிட் போட்டுக்கலாம். தக்காளி வந்து பாதி வணங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வணங்கட்டும். மிளகா வந்து ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதோட தண்ணியை ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அரைச்சிட்டேன். இப்போ இந்த மிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes இருக்கட்டும். ஒரு ½ டம்ளர் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல திக் கர்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 minute மூடி வைக்கலாம். 2 கப் சீரக சம்பா அரிசி இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணுங்கிறது இல்லை, சிக்கன் போட்டு அந்த 1 minute கேப்பில் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரைஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஊற்றிக்கலாம். 2 கப்புக்கு நான் 4 கப் வாட்டர் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு லிட்டு போட்டுட்டு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 minutes இருக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. வாவ், போக வருது. நம்மளோட ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி. சர்வ் பண்ணிக்கலாம். இது அப்போவே எடுக்கிறனால கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு 1 minute விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சிவுக்கு ஆக்சுவலி இந்த ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. ரொம்ப பிடிக்கும். ஊதி தரையிரு. கொஞ்சம் அவசரப்பட்டேன். பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு?
ட்ரை பண்ண சொல்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிரியாணி இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. இது 1 part குக்கிங். இது வந்து கொஞ்சம் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.